மக்களே வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் வடகரைத்தோணுன்ற ஊரில் இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இங்கே வந்து மல்லாட்டை, அதாவது பீனட் சொல்லுவாங்க, பீனட் பிளான்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சீட் பிளான்டிங், அதாவது பக்கத்தில் ஏரி இருக்குது, வடகரைத்தோணூர் ஏரி பக்கத்தில் ஒரு சின்ன கிரவுண்டு இடம், அதில் பீனட் பிளானிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க, என்ன முறை? ஆக்சுவலாக இது ட்ரெடிஷ்னல் முறை, ரொம்ப பழங்கால முறை. இப்போ நம்ம யூடியூப்லாம் நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிஷினரி வச்சு தான் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா ரொம்ப 5 ஏக்கர் 10 ஏக்கர் இருக்கவங்க, அதிகமாக இருக்கவங்க வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னமும் கிராமத்து சைடில் சின்ன சின்ன இடம் வச்சுட்ருக்கவங்க, 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர், ரொம்ப கம்மியான 1 ஏக்கர் கம்மியாக வச்சுருக்கவங்க இந்த முறை தான் நார்மலாக கடைபிடிக்கிறாங்க. அப்புறம் இன்னமும் சில சின்ன ரொம்ப 1/2 ஏக்கர் கீழே இருக்கிறவங்க களை வெட்டின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு யூஸ் பண்ணி பீனட் பிளான்டிங் பண்ணுறாங்க. உங்களுக்கு அங்கே பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு சொல்கிறேன். அண்ணா, எவ்வளோ வருஷமான அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாடு மல்லாட்டை போடுறது இது வந்து 30 வருஷமாக பண்ணுறீங்களா? முன்னாடிக்கும் இப்போ அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்னென்ன, முன்னாடி வர மிஷினரி நிறைய மிஷின் வச்சு போடுறாங்க, இன்னும் மாட்டை வச்சு போடுறீங்க. அது சின்ன சின்ன இடத்துக்கு போடுறீங்களாண்ணா? சின்ன இடத்துக்கு இல்லை, பெரிய இடத்துக்கும் போடலாம். பழு மாடு கிடையாது, மாடு கிடையாது. மாடு கறி சாப்பிட ஆரம்பிச்சா மாடு இல்லை, அதனால எல்லாத்தையும் இல்லை. 1-2 பரம்பரைக்கு போடல, ட்ரக் வச்சு ஓட்டி அப்படி போதுமா? பரம்பரைக்கு வந்து வச்சு மாடு ஒருத்தர் வச்சுக்கிறாங்க. நீங்கள் இப்போல்லாம் மாடு கிடையாது, விவசாயத்துக்கு மாடு கிடையாது. முன்னாடி மாதிரி ரெகுலராக வேலை இருக்கானா? இப்போ எப்படி மாதத்துக்கு ஒரு மாதம் தான் ரெகுலர் வேலை தான். மாதத்துக்கு ஒரு முறை ரெகுலர் வேலை தான், மாதம் தான் வருது. ரெகுலர் வேலை மாடு 2 மாடுச்சுன்னா ரெகுலர் வேலை தான். ஏய் மக்களே, நம்ம பார்த்தோம். மறுபடியும் மல்லாட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மல்லாட்டை போட்டு மறுபடியும் அந்த நிலத்தை சரிசமப்படுத்துறதுக்காக பரம்படிக்கிறாங்க. அந்த பரம்பை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அது மேலே ஏறி நின்று அப்படியே ஓட்டிகிட்ருக்காரு. 2 மாடு. கொஞ்சம் பரம்படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா மாட்டுக்கு லோடு ஏறுது. அதே சமயத்தில் நம்ம ஏறு போக முடியாத இடத்துல கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மாட்டுக்கு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, நம்ம மாட்டால் அந்த மாட்டு உழவால் போட முடியாத இடத்துல இந்த மாதிரி களை வெட்டி வச்சு அந்த ஓரத்தில் பயிர் போட்டுட்ருக்காங்க. களை வெட்டி இது வந்து சின்ன சின்ன கழனிலையும் போடுவாங்க. அதே மாதிரி மாடு போக முடியாத இடத்துலையும் இந்த மாதிரி களை வெட்டி அது கீழே இந்த பயிரை போட்டு மூடி விட்டுருவாங்க. நன்றி, வணக்கம். வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் விவசாயி.